ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் சீக்கிரமாக இந்த வீடு ஐயனாரோட குடும்பத்துக்கு தான், அதாவது நம்ம நடேசனுக்கு தான் இந்த வீடு சொந்தம். அவரோட அப்பா அவர் பேருக்கு தான் உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம நிலா வந்து கண்டுபிடிச்சி இவங்கள பழையபடி அந்த வீட்டுக்கே கொண்டு போகிறாங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, இப்போது நம்ம நடேசனோட அந்த அண்ணனும் அவங்க தங்கச்சியும் வந்து இங்கே சண்டை போட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, இந்த வீடு 3 பேருக்கும் சொந்தம், நீ மட்டும் எப்படி இந்த வீடை வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டுவ? அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டு மேல கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கோம்ல, அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எந்த விதமான ஆல்டர்னேட் வேலையும் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னாக்கா இந்த வீடை இழுத்து போட்டு சீல் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரே இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க போலீஸை கூட்டிட்டு வந்து ஒரு கலாட்டாவே பண்ணிட்டாங்க. நம்ம நடேசனும் கொஞ்சம் பொறுமையா இல்லாம அவரும் வந்து போலீஸ் முன்னாடியே வந்து அவங்க அண்ணனையும் தங்கச்சியும் வந்து அடிக்க போறாங்க, கல்லு தூக்கி போட போகிறாங்க. இவர் வந்து ஒரு மொரட்டாளுன்றதை நிரூபிக்க காட்ட வேண்டிய இடமே இது இல்லை. அவங்க வந்து போலீஸை கூட்டிட்டு ஆதாரபூர்வமாக வந்து இருக்கும் போது நாமளும் கொஞ்சம் அமைதியாக பேசி தான் டீல் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம சேரன் வந்து இங்கே பாருங்கள் பெரியப்பா, நாங்கள் ஒன்றும் வீட்டை வந்து பெருசாக ஒன்றும் ஆல்டர்னேட் பண்ணலையே. நிலா தங்கியிருந்த ரூமில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக பாம்பு வந்துடுச்சு. அந்த சின்ன ஓட்டையை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சின்ன வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் பெரியப்பா கிட்ட, இது ஒரு சின்ன வேலை தான், இந்த வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து போலீஸை கூட்டிகிட்டு வரதெல்லாம் நியாயமா? இங்கே பாருங்கள், அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா, யார் வீட்டில் யார் ஆல்டர்னேட் பண்ணுறது? இங்கே பார், இது எங்கள் வீடு, எங்க வீடை வந்து நீங்க எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட, என்னது உங்க வீடா? யார் வீடை வந்து யாருன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து என்ன பண்றாங்க, ரொம்பவும் கோவப்பட்டு அவங்கள அடிக்க போறாங்க. இது போலீஸ் முன்னாடி நடக்கவும், இங்க பாருங்க, இதுக்கப்புறம் வந்து நீங்க இங்க இருக்கக்கூடாது, கோர்ட் ஆர்டர், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த விதமான ஆல்டர்னேட் வேலையும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் ஆர்டரை காட்டி, இங்க பாருங்க அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, இந்த வீடை போட்டு சீல் வைக்க போறாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பி போங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க கலாட்டா பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெயில் கம்பி தான் என்னணும் அப்படி சொல்லி அவங்களும் வந்து போலீஸ் வந்து கராராக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம நடேசன் வந்து போலீஸ் முன்னாடியே வந்து அவங்க அண்ணனையும் தங்கச்சியும் வந்து அடிக்க போகிறாங்க. அவருக்கு இருக்கிற நியாயமான ஒரு கோவம் தான். ஏன்னா அவங்க அப்பா இது அவருக்கு கொடுத்த வீடு, அவர் பேரில் உயிர் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயில் பத்திரத்தை இவர் இங்கேயோ தொலைச்சிட்டாரு. ஆனால் அந்த உயில் பத்திரம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாக்கா இந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து, இங்கே பாருங்க, நீங்கள் அந்த உயில் பத்திரம் உங்களுக்காக எழுதி வச்சிருக்காங்க சொன்னாங்கல்ல, அது எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பா இது நடேசனோட அண்ணன் வீட்லயோ இல்லை அவங்க தங்கச்சி வீட்லயோ தான் அந்த பத்திரம் இருக்கணும். ஏன்னா இந்த பத்திரத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லை இது எங்கள் அப்பாவோட சொத்து, எங்கள் 3 பேருக்கு தான் சொந்தம், இதில் இவனுக்கு ஒரு பாகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோல்மால் பண்ண ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம நடேசன் என்ன சொல்கிறாங்க, நம்ம சோழன்கிட்ட, இங்கே பாரா சோழா, எனக்கு என்னவோ அந்த உயில் பத்திரம் உங்கள் பெரியப்பா வீட்லேயோ இல்லை உங்கள் அத்தை வீட்லேயோ தான் இருக்கணும். அதை இப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஜெயிச்சலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொன்னோடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இதுதான் விஷயமா, அப்போது தாத்தா உங்கள் பேருக்கு உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த உயில் பத்திரத்தை இவங்க திருடி வச்சுக்கிட்டு இந்த வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரியப்பா வீட்லையோ இல்லை அவங்க அத்தை வீட்லையோ போயிட்டு அந்த பத்திரம்லாம் வைக்குவாங்கள்ல பழைய பொட்டி, அந்த பொட்டியை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பொட்டியில் இருக்கிற அந்த பத்திரத்தை வந்து படித்து பார்க்கும்போது தான் அதில் இப்போது இந்த நடேசனுக்கு எழுதி வச்ச அந்த உயில் பத்திரம் இருக்குது. அதை நம்ம நிலா தான் வந்து படித்து பார்த்து, இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி வச்ச உயில் பத்திரம், அந்த வீடு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னதான் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அடுத்த கட்டமாக உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த உயில் பத்திரத்தை காட்டி இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட சீலை உடைச்சி ஒட்டுமொத்த குடும்பமும் பழையபடி இந்த வீட்டில் வந்து குடியேற போகிறாங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுடைய பெரியப்பாவோ இல்லை அவங்க அத்தையோ வந்து இந்த கலாட்டெல்லாம் பண்ண முடியாது, இந்த வீட்டை இவங்க எப்படி வேணா மாத்திக்கலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.